அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை செக் மந்த் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யோர் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ், கரண்ட் எமோஷன். இப்போ என்ன எமோஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, உங்களை பற்றி, இல்லைனா இந்த கனெக்ஷனை பற்றி, இல்லைனா வாட் ஆர் தி கோயிங் த்ரூ அட் ப்ரெசண்ட், இன்னைக்கு எனர்ஜி. அதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ இது வந்து நேற்று முந்தா நேற்று நோ, இன்றைக்கி அவங்க என்ன எனர்ஜியில் இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இல்லை என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். ப்ளீஸ் பெரஸ் கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். வாட் ஆர் தே டூயிங்? அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க, ஏன்னு தெரில, பார்க்கலாம். ப்ளீஸ் பெரஸ் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க, என்ன எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் வந்து நைஸ் சாங். பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைக்கிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீவா, இருளில் கண்ணீரும் எதற்கு மடியில் நீ சாய்ந்துட்ட. ஓகே, இது பியூட்டிஃபுல் சாங். எதையும் ஒன்று தேடிட்டுருக்காங்களா, இல்லை நீங்கள் ஏதோ தேடுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. இந்த சாங் வந்து விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கன்னங்களில் கண்ணீர் வந்து உனது பேர் எழுதுதே. நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எதையோ தேடுறாங்க, திரும்ப உங்களை தான் தேடுறாங்க. நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, அவங்களோட தேடல் வந்து உங்களை நோக்கி தான் இருக்குது. ஓ, இந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஓ காதல் என் கவியே, நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது, வானவில் எல்லாம் வளைந்து தொலைந்து செல்கிறது, கனவே உன்னை வந்து சேர நான் இங்கே ஒரு வரம் ஒன்று கேட்டேன், என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன், தீராத துயரத்தில் நானும் காற்றோடே கரைந்தாய் நீயும். ஸோ நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப சாலிடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை தேடிட்டுருக்காங்க, ஆனால் நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க, தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள தேடுறாங்க. அவங்க வந்து உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களை தேடுறதுல தான் இருக்குது. நீங்கள் அவங்க சாகிற வரைக்கும் உங்களோட நினைவு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாற்ற முடியாது, நீ பிரிஞ்சே போயிட்டாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் செப்பரேஷனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம், நீங்கள் நோ கான்டாக்டில் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்த சாங்கும் அதே தான் சொன்னது. நினச்சி நினச்சி உருகி போனேன், மெழுகான் நெஞ்ச உதைச்சி உதைச்சி பறந்து போனேன், யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ. இப்போ உங்களோட அந்த வேக்குவம், நீங்கள் போனதுக்கப்புறம் இருக்க அந்த வெறுமை வந்து அவங்கள ரொம்பவே பாதிக்குது. அதுதான் இந்த எல்லா சாங்லேயும் இருக்கிறது. அவங்க அவங்கள தேடுறாங்க. எல்லாரும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் வந்து ரொம்ப நார்மலான லைஃப் இருக்காங்க, என் மனசு மட்டும் ஏன் உன்னை தேடுது. எல்லாரும் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. மேபி காசை தேடி அலையிறாங்க, நானும் அதை மாதிரி தான் அலைஞ்சேன், ஆனால் வந்து இப்போது வந்து அது ஃபீல் பண்ணுறேன், அப்படி தான் இருக்கு. அவங்க எதையோ உங்களை விட்டுட்டு தேடி இருக்காங்க, ஆனால் இப்போது உங்களை தேடிட்டுருக்காங்க. ரொம்ப டீப் எமோஷன்ஸ், ஐ கேன் சென்ஸ் இட். தே ஆர் ஃபீலிங் வெரி ஹெவி. கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பர்சன்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன? வாவ், கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் அ சான்ஸ். இது வந்து பிளாக்கேஜாக வருது. டெஃபினட்டாக நீங்கள் பிளாக் பண்ணிக்கிங்க, இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி பிளாக் பண்ணுறாங்க. மேக் த எஃபர்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த கனெக்ஷனில் எல்லாம் உங்கள் பர்சன்னே சொல்கிறாங்க, ஒரு எஃபர்ட் போடுங்க, கொஞ்சமாவது எஃபர்ட் போடுங்க, நான் வந்து எஃபர்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப்.
மேக் த எஃபர்ட். மேபி அவங்க இப்போது உங்களை மாதிரி ஓரளவுக்கு, ஏன்னா இங்கே 2 பேர்த்தோட ஒரு மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தோட ஓ மை காட் 2 பேர்த்துக்குமே விங்ஸ் இருக்குது. மேபி இப்போது அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க, எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகிருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்க என் கண் வந்து இங்கே தான் போச்சு, 2 ஆஃப் கப்ஸ். ஸோ ஓ மை காட், இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. someone needs us, stop you, they want slave. மேபி மாஸ்குலனோட ஃபேமிலி வந்து நிறையா மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சடன் சேஞ்சஸ் வந்து தானாக இது மேலே வந்து விழுது. ஓகே, மோஸ்ட்லி மாஸ்குலனோட மதர் கேரக்டர், தே வாண்ட் மணி. அப்புறம் வந்து ரொம்ப நாள் இந்த மாஸ்குலனை அடிமையாக வச்சுட்ருக்காங்க காசுக்காக. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். பிரபஞ்சம் வந்து யாருக்கோ இது தேவை, ஏதோ ஒரு மாஸ்குலன் எனர்ஜி நீட்ஸ் டு நோ திஸ். ஸோ இந்த மாஸ்குலன் வந்து இப்போ தேடிட்டுருக்காங்க. ஸோ எங்கே வந்து நம்ம ஸ்டாண்டப் பண்ணுமோ அங்கே ஸ்டாண்டப் பண்ணல அப்படின்னா இதுதான் நடக்கும். அம்மா சொன்னாங்க, ஐயோப்பா, அந்த மாதிரி ஒரு மோசமான எக்ஸ்கியூஸ் வந்து யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு காதல் விஷயத்தில் ரொம்ப அன்அக்செப்டபிள் எக்ஸ்கியூஸ். மேபி அந்த மாதிரி இந்த மாஸ்குலன் தான் சொல்லிக்கலாம். ஃபேமிலி, see you have to respect, but there should be a boundary. உங்கள் மேலே ஏறி மிதிக்கிறதுக்கு நீங்கள் யாரையும் விட முடியாது. எஸ்பெஷலி லவ்வில் வந்து நீங்கள் மட்டும் இன்வால்வ்டு இல்லை, உங்களை நம்பி இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஸோ யூ ஆர் ஆக்சுவலி பேக் ஸ்டாப்பிங் தெம். நீங்கள் யாருக்காக எதுக்காக ஒரு தலை குனிஞ்சாலும் சரி, இல்லை அடிமையாக வாழ்ந்தாலும் சரி, யூ டோன்ட் டிசர்வ் லவ். அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. உங்களால் இன்னொருத்தவங்களும் பாதிப்பாங்க. ஸோ பிரபஞ்சம் வந்து ஒரு எதிர்பாராத திருப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see the feelings of your person. Current feelings of collective person spirits, please. Current feelings of collective person spirits, please. Future energy ரிவர்சல் இருக்குது. ஸோ அவங்க வந்து நியர் ஃப்யூச்சரில் அவங்க எங்கே மாட்டிகிட்ருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து வெளியில் வரப்போகிறாங்க. அதுதான் அவங்களோட அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, மேபி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களை வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் போனதுக்காக. அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் ஆகலை, இல்லைனா வந்து அவங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. தே ஆர் ஃபீலிங் பேட். மேபி அவங்க உங்களை தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா அவங்களோட மேஜிக் நீங்கள் தான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தே வாண்ட் நியூ பிகினிங். அது என்ன அப்படின்னா, தே வாண்ட் ஹாப்பினஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் த டெவில் எனர்ஜி. கண்டிப்பாக இந்த டெவிலை பற்றின ஒரு ரகசியம் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இல்லைனா டெவில் அப்படிங்கிற இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆரம்பத்துக்காக எதிர்பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மர்மெய்ட் வந்து ஒரு சன்ரைஸை பார்க்கறதுக்காக காத்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து சூரியன் இருக்குது. ஒரு மலையோட விளிம்பில் உட்காந்து ஒரு கடல் நோக்கி பார்த்துட்ருக்காங்க. ஆப்வியஸாக அங்கே வந்து சன்ரைஸ் சன்செட் அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சன். ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விடியல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து மாஸ்குலினை பார்த்துட்ருக்கீங்க. மேபி யூ ஆர் வெயிட்டிங், அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ வந்து இந்த டெவிலை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறத. ஒரு டெவில் எனர்ஜிக்காக ஒரு ஏஞ்சலை விட்டுட்டேன் அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமாக இருக்குது இப்போது. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். Current feelings of collectives person. What is the current feeling? Current feeling of collective person. Oh. High priestess. கண்டிப்பாக வந்து காமிக் வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
கிங் ஆஃப் சோர்ட்ஸ். உங்களோட ஹையர் செல்ஃப் தான் இந்த மாஸ்குலினை கைட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்களுக்கு நல்லாவே இப்போ புரியுது. அவங்களோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் வந்து உங்கள் ஹையர் செல்ஃபோடு தான் போகுது. இட்ஸ் லைக் யூ ஆர் த கைடிங் ஸ்டார். இல்லைனா அவங்க எவ்வளோ தனிமையில் இருந்தாலும் உங்கள் நினைவுகள் அவங்களுக்கு துணையாக இருக்குது. அவங்க எப்பயுமே தனிமையை ஃபீல் பண்ணதில்லை. லிட்ரலாக அவங்க தனிமையில் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க தனிமையாக இருக்கிறத எப்போவும் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா எப்போவுமே உங்களோட எனர்ஜி அவங்க கூடவே இருக்குது. நிறைய ரகசியங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க இப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக நடந்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி நடக்காமல் இருந்ததுக்காக வருத்தப்படுறாங்க. அப்படி நடக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இது வந்து அவங்களோட ரிக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்க கரண்ட்டாக அதுதான் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு புது ஆரம்பத்தை எதிர்பார்த்தீங்க. அவங்க வந்து சில விஷயங்களை செஞ்சுருக்கணும். ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஒரு புது ஆரம்பம் பிரபஞ்சமே உங்களுக்கு கேரண்டி தராங்க. ஒரு புது ஆரம்பம் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினா இந்த மாஸ்குனால அவங்க நினைக்கிறத செய்ய முடியும். பட் சரியாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி அம்மா சொன்னா, அப்பா சொன்னா, அக்கா சொன்னா அப்படின்னா த ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் இந்த வேலைக்கு ஆகாது. தே ஷுட் பி த கிங் ஆஃப் சோர்ட்ஸ். அது யாராக இருந்தாலும் சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கணும். அந்த உண்மை தெரிஞ்சுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த எண்ணெய் நம்மனை போட்டால் காதல் இப்படி தான். போன வாட்டி உட்காந்து அழுதுட்ருக்க வேண்டியதான் வாழ்க்கையோட முடிவு வரைக்கும். ஸோ 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்க ஒரு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸில் இருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் இல்லாத வாழ்க்கை வந்து இப்படி தான். ஏதோ இல்லை அவங்க வாழ்க்கையில். ரொம்ப குளிரில் நடுங்கிட்டுருக்காங்க. நீங்கள் இருந்த அந்த வெப்பம் இல்லை, நீங்கள் இருந்த அந்த வார்ம்த் அது இல்லை அவங்கள சுற்றி. இப்போது அவங்க குளிரில் இருக்காங்க. அதனால தான் உங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட சோல் உங்களை தேடுது. whether they are doing it or not, அவங்களோட ஹையர் செல்ஃப் வந்து உங்களை தேடிட்டுருக்கு. உங்களோட ஹையர் செல்ஃப் எப்போவுமே அவங்களோட தான் இருக்குது. இட்ஸ் கைடிங் தெம். அதை ஒழுங்கான கைடன்ஸ் அவங்க முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரிவே அவங்க வாழ்க்கையில் வந்திருக்காது. பட் they didn't listen. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இந்த 5 ஆஃப் காயின்ஸ்லேருந்து நிச்சயமாக அவங்க கிங் ஆஃப் காயின்ஸ் ஆவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி அவங்க இதுலேருந்து மீண்டு வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் லாஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் எப்போவுமே அவங்க கூட இருக்கீங்க. அந்த குளிர் இருந்தாலும் சரி, உங்களோட ஹையர் செல்ஃப் அவங்க கூட இருக்கனால அந்த வார்ம்த் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து தனிமை ஃபீல் பண்ணுறதில்ல. பட் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க. மேபி அவங்க பாஸ்ட்டில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக பேசியிருந்துருக்கணும் அந்த கனெக்ஷனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பேசியிருந்தால் நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமாக இருக்குது இப்போது. வாட் யூ வை திஸ் மெஜிஷியன் இஸ் இன் ரிவர்சல் ஸ்பிரிட்ஸ். உங்களை வருத்தப்படுறாங்க. அது அவங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது அவங்களோட வருத்தமே. வாட் இஸ் அ மூன் இஸ் அபவுட் ஸ்பிரிட்ஸ். மதர் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. வாவ், 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. நீங்கள் கேட்ட கிளாரிட்டி அவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி அவங்க நேர்மையாக அந்த காதலில் நடந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க. த மூன் அகேன், மூன் கிளாரிஃபைங் மூன். மை காட், லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ், லாட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க். நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையான பர்சன். ஆனால் இந்த மாஸ்குன் அப்படி இல்லை. எஸ், த சீக்ரெட் இஸ் அபவுட் சீட்டிங். அவங்க அவங்கள ஏமாற்றிருக்கலாம் ஃபேமிலிக்காக. இல்லை லிட்ரலாக தே ஸ்லெப்ட் வித் சம்படி எல்ஸ், ஸ்லெப்ட் வித் த காமிக். 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நவ் தே ஆர் ஃபீலிங் ஸ்டக். இந்த நேர்மையாக இல்லாதனால மேபி நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சி தே டிட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் இப்போ வந்து அந்த தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு வந்து இட்ஸ் லைக் நைட்மேர். தே கான்ட் லிவ் வித்தவுட் யூ. இந்த புரிதல் தான் உங்களுக்கு வந்திருக்கீங்க பாருங்கள். இந்த வலி தான் உங்களுக்கு இந்த உண்மையை புரிய வச்சுருக்கு. நீங்கள் இல்லாத அந்த வேக்குவம், நீங்கள் இல்லாத அந்த வலி, அந்த தனிமை. இப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான் எனக்கு இந்த புது ஆரம்பம் தான் வேணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த தப்பு எவ்வளோ பெருசுங்கிறத பொறுத்து தான் அவங்க திரும்ப வரதும் வராததும் இருக்குது. பட் நீங்கள் இல்லை அவங்க எனர்ஜியில். யூ லெஃப்ட். அவங்க ஒன்றா உங்கள் பழைய நினைவுகளோட குடும்பம் நடத்திட்டுருக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட ஹையர் செல்ஃப் அவங்கள கைட் பண்ணலாம்.
மேபி இட்ஸ் டிவைன்லி கைடட் கனெக்ஷன். நான் ஸ்டில் நான் இங்கே வந்து 2 ஆஃப் கப்ஸ் பார்க்குறேன். இட்ஸ் டிவைன் லவ். கண்டிப்பாக அது வந்து டிவைன்லி கைடட் எப்போவுமே. பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த மாஸ்குலின் பண்ண விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நேர்மையாக நடந்தாங்க அப்படின்னா அவங்களால இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கெயின் பண்ண முடியும். பட் எவ்வளோ தூரம் லாயலாக, எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டாக, எவ்வளோ தூரம் சின்சியராக இருக்காங்க, கண்டிப்பாக பிரபஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை அவங்க பாஸ் பண்ணணும். வெயிட் வந்து தலைகீழாக இருக்குது. ஸோ யூ லெஃப்ட் ஆல்ரெடி, நீங்கள் கிளம்பிட்டீங்க, நீங்கள் இல்லை. பட் அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க உங்களை. ஐ எம் மேனிஃபெஸ்டிங் யூ. பட் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை. அதனால தான் அவங்க திரும்ப வந்து ஒரு டிட்டர்மினேஷனோட மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ஐ நோ யூ ஃப்ரம் சம்வேர். எங்கேயோ உங்களை போன ஜென்மத்து பந்தம் இது, அதனால தான் உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. மை லைஃப் ஸ்டார்டட் வென் ஐ மெட் யூ. அவங்க வாழ்க்கையே வந்து உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களை பார்த்த நொடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குற கிளாரிட்டி தான் வேணும் இங்கே. இந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் எத்தனை பிரச்சனையும். இந்த கிளாரிட்டியை கொடுத்து அவங்க நேர்மையாக நடந்துருந்தாங்கன்னா இது எங்கேயுமே போயிருக்காது. ஸோ they did a lot. Now they are asking you what you want. Clarity. நீங்கள் என்ன கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணீங்களோ அந்த கிளாரிட்டி தான் இப்போ இந்த கனெக்ஷனை காப்பாற்றக்கூடியது. ஹாவ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங்? இது வந்து அந்த மாஸ்குலின் எடுத்திருந்த எல்லாம் எடுக்க போகிற ஸ்டெப்ஸை பொறுத்து தான் இருக்கும். எவ்வளோ தூரம் சின்சியராக அந்த கிளாரிட்டிக்கு கொண்டு வராங்களோ அவ்வளோ தூரம் தே கேன் ஹாவ் அ சான்ஸ். ஆனால் ஐ கான்ட் கேரண்டி யூ. ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜியில் இல்லை. இது உங்களை பொறுத்து, உங்களோட முடிவை பொறுத்து தான் இருக்குது. டெஃபினெட்லி. ஸோ டெஃபினட்டாக அவங்க அதை செய்ய போகிறேன்றாங்க. லெட் மீ ஹோல்ட் யூ. தே வாண்ட் டு பி வித் யூ. உங்களோட இருக்கணும், உங்கள் அரவணைப்பு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஃபிசிக்கல், இட்ஸ் லைக் தட் எனர்ஜி. ஐ லை அவேக்னிங் திங்கிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர். ஸோ அவங்க ஃப்யூச்சரை பற்றி, உங்கள் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. பட் இவங்களுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு ரொம்ப தேவைப்படுது. ஐ ஆம் அ வெரி ஜெலஸ் பர்சன். ஸோ நீங்கள் புது ஆரம்பத்தை தனியாக ஆரம்பிச்சிருவீங்களோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க எனர்ஜியில் இல்லை. யூ லெஃப்ட், யூ வெண்ட். ஸோ நீங்கள் வந்து புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டீங்களோ அப்படிங்கிறது அவங்களோட கவலையாக இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட ப்ரெசன்ட் எனர்ஜி. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.